அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில ஜூலை மாதம் எப்படி இருக்கும், இந்த 2024 ஜூலை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், அந்த பலன்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இங்கே கும்பராசினாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க, அனுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க. கோச்சாரத்தில் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார், வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். அவர் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த குரு கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே ஒரு ராசிநாதன் அந்த ராசியில் சஞ்சரிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் இப்போ உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி இருந்தால் கூட இந்த சனி பகவான் இருந்த இடத்துலையும் அவர் பார்க்குற நட்சத்திரத்தையும் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. என்னெல்லாம் நன்மைகள் உண்டு அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, நம்மளால் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் இது ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமல்ல, நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக ராகு இருக்கார். அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் தான் சஞ்சரிக்கிறார். 2 அப்படின்னாலே குடும்பம், நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். இதெல்லாம் நிற்குமானா இந்த மாதம் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நீங்கள் முதலீடு பண்ணணும், இல்லைனா தேவையில்லாத செலவினங்கள், இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவருமே நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போகிறார். எல்லாமே வெற்றி தான். ஆக இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். யாரையாவது நீங்கள் நம்பி இருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. கிரகம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் வாழ்க்கையில் எப்போ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது, அப்படிங்கிற காலகட்டத்திலெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் கிரகம் அனுப்பும். அது இந்த மாதம் இருக்குது. இறைவன் அனுக்கிரகம், இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு செய்கிற மாதிரி இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கலாம். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். பிளான் பண்ணுறது மட்டுமல்ல, பிளானிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கான தைரியம், தன்னம்பிக்கை, அனுக்கிரகம், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நான் ஆறுதலுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கிரகம் நல்லா இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மூவ் பண்ணுங்கள். 3ஆம் இட முயற்சி, எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த மாதம் அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஃபீச்சர்லாம் நல்லாயிருக்கும். யாரை நம்பி இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ நீங்களும் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நிறைய படிக்கிறது, நிறைய சர்ச் பண்ணுறது, நிறைய உங்களை டெவலப் பண்ணுறது, உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய உறவுகளால் நமக்கு நன்மை, நம்முடைய சகோதர சகோதரிகளான நன்மை, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. எதிர்பாராத வேலையின் காரணமான பயணம், அந்த பயணத்தால் நமக்கு மகிழ்ச்சி, நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி யாரெல்லாம் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி, பரவாயில்ல. இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பெரிய லெவலில்
விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்க, மகசூல் நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். அதோடு நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸுக்கு தகுந்த லாபம், ப்ராஃபிட்டு இதெல்லாமே கிடைக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறது, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சாதாரண சின்ன பதவியில் இருந்தாலும் சரி, உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதை மாத்திரம் மாற்றுங்க. கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள். அதோட நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிங்கிறதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆக நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதோ, பிட்காயின்ஸ் வாங்குறதோ, கிரிப்டோ கரன்சி வாங்குறதோ, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடிஷ்னலாக பெருசாக ஒன்றும் பண்ணாதீங்க. விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதாங்க. அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. ஸோ எதையெல்லாம் நம்ம செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியும். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. நல்ல தொண்டர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அந்தஸ்து கூடும், வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பெருசாக அவார்ட்ஸோ ரிவார்ட்ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஜாப் இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சும்மா இருப்பதற்கான நீங்கள் வாய்ப்புகள் இல்லை, ஐடியலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் பார்க்குற வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஏன்னா கிரக நிலைகள் நமக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வேலையிலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. வெளியில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகாது. அது இல்லாமல் வழக்குகள் எதாவது இருந்தால் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம். எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட அவர்களை வெற்றி கொள்வதில் நிறைய பிரச்சனைகள் என்பது இந்த மாதம் இருக்குது. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுத்தாலும் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.